Good morning, boys. I am your maths teacher. Today we are going to see the exercise 3.1 second sum la first sum பார்க்க போறோம். Discuss the nature of solution of the following system of equations. இப்போ நம்ம ஏற்கனவே இதில் ஃபஸ்ட்டு சம் போட்டிருக்கிறோம். அதாவது 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு 3 வேரியபிள் உள்ள லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் இந்த சம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் சால்வ் மட்டும் பண்ணோம், தட் இஸ் சொல்யூஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த சொல்யூஷன்ஸ் என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸாக கிடைக்குது அப்படின்ற நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை நம்ம இங்கே எழுத போகிறோம். அதில் நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நமக்கு எல்லாமே டைரக்ட் ஈக்குவேஷனாகவே கொடுத்துட்டாங்க, எதுலேயும் அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எழுதி 1 2 3ன்னு நம்ம ஈக்குவேஷனுக்கு நம்பர் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஏதாச்சும் 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2வாக இருக்குது, சிம்பிள் ப்ளஸில் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2வாக இருக்குது, சிம்பிள் மைனஸில் இருக்குது. அப்போது நம்ம ஒய்யை எலிமினேட் பண்ணுறது இங்கே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம், x + 2y - z = 6. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம், -3x - 2y + 5z = -12 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போது இதை நம்ம என்ன செஞ்சாலே போதும், ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா சிம்பிள் ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா. இப்போ ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 2y + 2y - 2y கெட் கேன்சல்ட். அப்போ மீதி இருக்கிறத மட்டும் சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஆடோ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுறோம். அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள், -2x + 4z = -6ன்னு வருது. இதை நம்ம ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் வேணும், இது கூட நம்ம ஈக்குவேட் பண்ணுறதுக்கு. அந்த ஈக்குவேஷனில் எக்ஸும் இசட்டும் மட்டும் இருக்கணும். இப்போ நமக்கு அந்த மாதிரியே தேர்ட் ஈக்குவேஷன் அமைஞ்சிருச்சு பாருங்கள். கொஷினில் கொடுத்துருக்கிற தேர்ட் ஈக்குவேஷனே எக்ஸும் இசட்டுன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, அதில் ஒய்யே இல்லை. அப்போ என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாக ஃபோர்த் ஈக்குவேஷனோட அதை ஈக்குவேட் பண்ணிடலாம். ஈக்குவேட் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ஸ் சேமாக இருக்கணும், ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ஸ் சேமாக இல்லை. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷனில் இருக்க எக்ஸும் தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்க எக்ஸும் ஒரே கோஎஃபிஷியன்ட்டில் வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் தேர்ட் அண்டு ஈக்குவேஷன் 4 ஈக்குவேட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷனை மட்டும் என்ன செய்கிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 2x - 4z + 6ன்னு = 6ன்னு வந்துடுச்சு. ஃபோர்த் ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம், -2x + 4z = -6. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸு இசட் இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் இப்போ கோஎஃபிஷியன்ட் சேம் ஆகிடுச்சு, ரெண்டுத்துக்கும் சிம்பிளும் ஆப்போசிட் ஆகிடுச்சு. கான்ஸ்டன்ட் டேர்மை பாருங்கள், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள், அதுவும் என்னவாயிடுச்சு, சேமாக இருக்குது, பட் ஆப்போசிட் சிம்பிளாக இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0 0 = 0. 0 0 ஈக்குவல் தானே. அப்போ இது ஒரு சரியான ஈக்குவேஷனாக நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இதிலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா, எதோடைய சொல்யூஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எக்ஸுக்கோ ஒய்க்கோ இசட்டுக்கோ நம்மளால் இதில் சொல்யூஷனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுது இல்லையா. அப்போ இதிலேருந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ அவ்வளோதான். அப்போ இதில் சொல்யூஷனோட நேச்சரை நம்ம எழுத போகிறோம். இப்போ என்ன எழுதுகிறோம், நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்ன, this means 0 = 0 வந்திருக்கு அப்படின்னா, this means that the system has an infinite number of solution. இன்ஃபைனட் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், எண்ணிலடங்கா நிறைய சொல்யூஷன் இருக்குது, ஏகப்பட்ட சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கிராஃபில் போடும்பொழுது இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எல்லாமே கிராஃபில் நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணி போட்டோம்னா 3 ஈக்குவேஷனுமே ஒன்று மேலே ஒன்று அமையும். அப்போ எல்லாமே அதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அப்போ இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். டு அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் இப்போ நம்ம கொஷினில் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிகிட்டே வந்து நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, அதை வச்சு நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை எழுதிட்டோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதுலேயே செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இதே எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் கொஷினில் செகண்ட் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 ஈக்குவேஷனை நம்ம இதில் போட்ட மாதிரியே இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு கொஷினில் இருந்த மாதிரி செகண்ட் கொஷினில் இல்லை. பாருங்கள், இதில் எல்லாமே
வேரியபிள் எல்லாம் கொஞ்சம் இடம் மாறி இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனுக்கு நம்பர் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y + z = 3 இன்ட்டு -x + 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனாக என்ன பண்ணுவோம், வேரியபிள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம், கான்ஸ்டண்ட்டாக ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வச்சுக்குவோம். வேரியபிள் எல்லாம் லெஃப்ட் சைடு இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் ரைட் சைடில் வச்சுக்குவோம். அப்போ அந்த மாதிரி நம்ம இதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ திஸ் இம்ப்ளைஸ் 2y + z = இந்த 3 எடுத்துகிட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன வருது, -3x + 3 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இந்த -3xை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. அப்போது ஈக்குவேஷன் எப்படி வரும், 3x + 2y + z = 3. இப்போ இதை தான் நம்ம என்னன்னு செய்கிறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும். 1 2 அப்படின்னு நம்பர் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் கரெக்டாக இப்போ நம்ம மாற்றிட்டோம். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்க செகண்ட் ஈக்குவேஷனில் சேஞ்ச் பண்ண எதுவுமே இல்லை. அப்போ அதை எழுதி அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, நமக்கு ஹோல் நம்பராக வேணும். அப்போ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 1/2ன்னு இருக்குது. அந்த 2 எடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்க எல்லா டேர்மாலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருது பாருங்கள், 6x + 4y + 2z = -1. இப்போ நமக்கு எல்லாமே ஹோல் நம்பராக வந்துடுச்சு. அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அந்த 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1 2 எடுத்துக்கலாமா? ஏன்னா அதில் தான் பாருங்கள் இசட் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 1 சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு, செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 1 சிம்பிள் வந்து மைனஸில் இருக்குது. அப்போது வி ஆர் ஈக்குவேட்டிங் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், 3x + 2y + z = 3. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், -x + 3y - z = -4. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சாலே போதும், ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா இசட்டுக்கு வந்து சிம்பிள் வேறு வேறு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது சிம்பிளை பார்த்து செய்யுங்க. இப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சரு, இசட் கேன்சல் ஆகிடும். 3xல் -x போச்சுன்னா 2x + 5y = -1 அப்படின்னு கிடச்சிருச்சு. we are taking it as fourth equation அப்படின்னு இதை எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எக்ஸும் ஒய்யும் மட்டும் இருக்கக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம் பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம், இல்லாட்டா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது சிம்பிள் பார்த்து மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ நம்ம எதை எடுக்கலாம், செகண்டையும் தேர்டை எடுக்கலாம் இல்லையா, ஏன்னா அதில் தான் சிம்பிள் வேறு வேறு இருக்குது, ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலாக வந்துடும். அப்போ நம்ம இதில் என்ன எடுத்துக்கிறோன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், -2x + 6y - 2z = -8 அப்படின்னு வந்துருச்சு. இப்போது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 6x + 4y + 2z = -1. இப்போ ரெண்டுத்தையும் சிம்பிளி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 2z - 2z கேன்சல் ஆகிடும். இப்போ இதை மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்கள். -2xலேருந்து 6xை சப்ராக்ட் பண்ணால் 4x + 10y = -9. இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x + 10y = -2. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 4x + 10y = -2. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு சம்மில் பார்த்தா மாதிரியே எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலாக இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டிஃபர் ஆகுது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் சிம்பிளும் சேமாக இருக்குது. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். அப்போது சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன செய்யணும், செகண்ட் ஈக்குவேஷனோட சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸில் இருக்கிறத மைனஸில் இருக்கிறத ப்ளஸில் மாற்றுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும், 4x கேன்சல் ஆகிடும், 10xம் -10yயும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வந்துடும், 0. இங்கே பாருங்கள், இப்போ 9 வந்து ப்ளஸில் இருக்குது, 2 வந்து மைனஸில் இருக்குது. அப்போ என்னது சப்ராக்ட் பண்ணால் +7. இங்கே வந்திருக்க ஸ்டேட்மெண்ட்டு ரியலானதாக இருக்கா பாருங்கள், 0 = 7 இருக்குது. 0 7க்கு ஈக்குவலா
இல்லை. அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு? போன கண்டிஷன் மாதிரி கிடையாது. நல்லா கவனிக்கணும். போன கண்டிஷனில் நமக்கு 0 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ரியல் கண்டிஷன் நமக்கு கிடைச்சிது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0 7க்கு ஈக்குவல் கிடையாது. 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 7. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 0 ஈக்குவல் டு 7. அப்போ இதுலேருந்து நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை எப்படி எழுத போகிறோம்னா, திஸ் மீன்ஸ் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அங்கே கொடுத்துருக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லை, இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. இந்த கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனையும் கிராஃபில் பிளாட் பண்ணோம்னா 3மே வேறு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். எந்த இடத்துலையும் போய் ஒன்றோட ஒன்று மீட் பண்ணாது, சொல்யூஷனே கிடைக்காதுன்னு அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது நமக்கு இங்கே 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருந்தா என்ன அர்த்தம்? இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? 0 ஈக்குவல் டு 7ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இதுக்கு என்ன மீனிங்னா, திஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதே மாடலில் தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம்மில் நேச்சர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது இது ஒரு 2 கண்டிஷன், மொத்தமே 3 கண்டிஷன் தான் இருக்குது நேச்சரில். என்னென்னா, ஒன்று இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கணும், இல்லை சொல்யூஷனே இருக்கக்கூடாது, இல்லை யுனிக் சொல்யூஷன் இருக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் போட்டோம் இல்லையா, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூன்னு நமக்கு கிடைச்சது இல்லையா? அப்படி நமக்கு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா அந்த 3 சொல்யூஷனுக்கும் யுனிக் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நேச்சர் ஆஃப் சொல்யூஷனில் எழுதணும். அவ்வளோதான். டு அண்டர்ஸ்டாண்ட்? தேர்ட் கொஷின் அப்படி தான் இருக்குது. அதை நீங்களே சால்வ் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மாடலில் அதே மாடல் போட்டிருக்கிறோம், அதனால தான் அதை நான் உங்களுக்கு போடலை. அப்போ நீங்கள் தேர்ட் செம்மை போடுங்க. ஓகே? டு அண்டர்ஸ்டாண்ட் பாய்ஸ்?